ஆன்மீக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள், அதற்கு என்ன பரிகாரங்கள், அதாவது ஆன்மீக பரிகாரங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனின் ஆசைகள் நிறைவேறும் இடமாகும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவை குறிக்கும் இடமாகவும் 11ஆம் இடம் இருக்கிறது. 11இல் சந்திரன் அமர்வது ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் ஜாதகர் எப்போதுமே வருமானத்திற்கு பஞ்சம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். சந்திரன் வளர்ப்பிறையாக இருந்தால் இவர்களுக்கு பல்வேறு வகைகளில் பணம் வந்து சேரும். குறிப்பாக பெண்கள் மூலமாகவும், திரவ பொருட்கள் மற்றும் கலைத்துறைகள் மூலமாகவும் லாபம் கொட்டும். இவரது ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும். இவர்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் நிச்சயம் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் ஜாதகரை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதராகவும் பலருக்கு வேலை கொடுக்கும் அதிகாரம் படைத்தவராகவும் மாற்றும் வலிமை கொண்டது. பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் ஒருவருக்கு இருக்கும் செல்வாக்கை குறிக்கும். இங்கே சந்திரன் அமரும்போது ஜாதகருக்கு பெண்களின் நட்பு மற்றும் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். இவருடைய நண்பர்கள் வட்டம் மிக பெரியதாக இருக்கும். அவர்களால் தொழில் ரீதியாக பல உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக மூத்த சகோதரிகள் ஆதரவும் இவர்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும். இவர்கள் பொது மேடைகளில் பேசும்போது, கூட்டத்தில் இருக்கும் போதும் மக்களால் பெரிதும் விரும்பப்படுவார்கள். 11இல் சந்திரன் இருப்பவர்கள் தேவையற்ற மன ஊசலாட்டங்கள் ஏற்படும். எனவே இவர்களது தனது மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் மற்றும் யோகாசனங்களை மேற்கொள்வது நல்லது. ஆன்மீக ரீதியாக இவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் அம்பிகை வழிபாடு மிகுந்த நன்மைகளை தரும். ஏழை மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவுவதும், பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான நீர் வசதிகளை செய்வதும் இவர்களது சந்திரன் சக்தியை பலப்படுத்தும். இந்த யோகம் முழுமை பெற பிறருக்கு கொடுப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் என்ற தத்துவத்தை இவர்கள் பின்பற்றினால் இவர்கள் லாபம் பல மடங்கு பெருகும் என்பது உறுதி. நண்பர்களே, 11இல் சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் 11ஆம் இடத்து சந்திரனின் பலனை பெற உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.